ஹாய் கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெனிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவியை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க படத்தோட கதைக்குள்ள போகலாம். நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க. மேக்கப்லாம் போட்டுட்டு செம்ம கியூட்டா கிளம்பிட்டு இருக்கா. ஹீரோயின் அவரோட மனசுக்குள்ள இன்னைக்கு எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே, ஏன்னா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட்ன்றா. நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா செம்ம குஷியா போயிட்டு இருக்கா. ஹீரோயினா, ஆமா நாங்க எப்படி மீட் பண்ணோம்னு தெரியுமா? அப்படியே மேல பாருங்க. இப்ப நம்ம பிளாஷ்பேக்குள்ள போறோம். ஹீரோயின் ஸ்கூல் முடிச்சு நைட்டு வர்றப்போ அவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்கு. ஹீரோயினுக்கா செம்ம பீதி ஆயிடுது. எர்ரா ஓட்டத்தன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிட்டு இருக்கா. ஹீரோயின் ஒருத்தன் கூப்பிட அவளா பீதியோட திரும்பி பார்த்தா ஹீரோனோட மண்டையில ஒரு பல்ப் எரியுது. அங்க ஒரு பையன் நின்னுட்டு இருக்கான். அவனா, என்னோட பேரு கரம்ன்றான். நல்லா பேர் வச்சிருக்காங்க பாரு, கரம் மசாலா, சக்தி மசாலான்ட்டு. அவனா ஹீரோயின் கிட்ட எனக்கு உன்னோட போன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா, அடிச்சது பாரு ஜாக் பாட்டுன்னு சொல்லிட்டு வேக வேகமா அவன்ல மயங்கி அவளோட போன் நம்பரையுமே கொடுத்துடுறா. ரெண்டு பேருமே பேசின அடுத்த நாளே அவுட்டிங் போலான்னு சொல்லி டிசைட் பண்ணிருப்பாங்க. பார்த்து ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள லவ்ஸா. இப்ப ஹீரோயினும் அவனை பாக்குறதுக்காண்டி தான் செம்ம குஷியா போயிட்டு இருக்கா. அவன் சொன்ன பிளேஸுக்குமே அவனுக்கு முன்னாடியே போய் நின்னுட்டு இருக்கா. ஹீரோயினா, நான் சீக்கிரமே வந்துட்டேன், ஏன்னா எனக்கு அவனை வெயிட் பண்ண வைக்க வேணான்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா, நான் வந்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் போடலான்னு பாக்குறா. அதுக்கப்புறம் வேணாம் அவனை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவன் பொறுமையாவே வரட்டும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜை டிலீட் பண்ணிடுறா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஜீமின்னு ஒரு பையன் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயினா அந்த காலை அட்டென்ட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அந்த பையனும் ஒரு பொண்ணும் பின்னாடி வந்து நிக்கிறாங்க. ஜீமினா ஹீரோயினை பார்த்து, என்ன பொண்ணு மாதிரி ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா, இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நாங்க குட்டி பிள்ளையா இருந்ததுல இருந்தே ரொம்பவே க்ளோஸ்ன்றா. பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு தான் ஜீமினோட கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணை நம்ம கியூட் பொண்ணுன்னு வச்சுப்போம். அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து, இப்போ உனக்கும் ஆள் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்றா. ஜீமினா ஹீரோயினை பார்த்து, இதுதானே உன்னோட ஃபர்ஸ்ட் டேட், இன்னும் என்ன அவனை காணோம், நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்றான். ஹீரோயினா அவனை பார்த்து, நீ கொஞ்சம் உன்னோட வேலையை பாருன்றா. அதுக்கப்புறம் அந்த கியூட் பொண்ணு கிட்ட, நீங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா, நாங்க கேஃபேக்கு போறோம்ன்றா. ஹீரோயினா, சரி ஓகே அப்புறம் பார்க்கலாம், நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கன்றா. அதுக்கு அந்த பொண்ணும் ஹீரோயின் கிட்ட, நியூ நல்லா என்ஜாய் பண்ணுன்றா. ஜீமினா, ஏன் எல்லாருமே ஒன்னா போகலாமேன்னு சொல்லும் போது அந்த கியூட் பொண்ண அவனை அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. ஹீரோயினா அகைன் அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நைட்டுமே ஆயிடுது, ஆனா அவன் இன்னுமே வரல. அவனுக்கு போட்ட மெசேஜ கூட அவன் பார்க்கல. ஹீரோயினா அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்க இருந்து சோகமா கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோயின் போற வழியில ஒரு பொண்ணு பையனும் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த கரம் மசாலா தான் அந்த பையன். ஹீரோயின் அவனை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கா. அந்த கரம் மசாலாவும் அந்த பொண்ணும் ஹக் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் அந்த பொண்ணை கிஸ் வேற பண்ணிக்கிறான். ஹீரோயினா அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோயினுக்கு ஜிமின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, உன்னோட டேட் எப்படி போச்சு, இப்ப நீ எங்க இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு வந்துடுறா. ஆனா ஹீரோயினா செம்மையா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, அந்த பையன் அவளை ஏமாத்தினதை நினைச்சு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அவனை இன்னைக்கு ஒரு கை பாத்துறணும்னு சொல்லிட்டு செம்ம கெத்தா கிளம்பி போயிட்டு இருக்கா. ஆனா அவனை பார்த்த அடுத்த செகண்டே பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கா. அந்த கரம் மசாலாவா, நேத்து என்னோட அம்மாக்கு உடம்பு முடியல, அதனாலதான் என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு அடிச்சு விடு காசா பணமான்ற அளவுக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா என்னமா பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது பின்னாடி ஒரு பையன் வந்து நிப்பான். அவன் மேல போய் பொத்துன்னு மோதிடுறா. அந்த பையன் பேரு கிம்மு. அவன் சரியான ரூடான பர்சன். ஆனா அது மட்டும் இல்லாம அவன் ஹீரோனோட கிளாஸ்மேட் வேற. அந்த கரம் மசாலாவா, நீ வா நம்ம பேசிக்கிட்டே போகலாம், நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோனை கூப்பிடுறான். கிம்மா ஹீரோனை பார்த்து, இதுதான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு அந்த கரம் மசாலாவா, ஆமா இப்ப உனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேக்குறான். கிம்மா அவனை பார்த்து, நான் உன்கிட்டயா பேசினேன்னு சொல்ல அந்த கரம் மசாலாவா செம்ம காண்டாயிட்டு, யாடா நீன்னு சொல்லிட்டு கிம் மேல கைய வைக்கிறான். கிம்மா அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே, என்ன உனக்கு தெரியுமான்னு சொல்லி ரூடா கேக்குறான். அந்த கரம் மசாலோட மைண்ட் வாய்ஸா,
அட எவன்டா இவன் சொன்னதையே சொல்லிட்டுன்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த கரம் மசாலா நான் உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயினா கிம் கிட்ட அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் இல்ல, நான் பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அவனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட கிளாஸ் ரூமுக்கு போறா. ஜீமினா அவ பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டு, நேத்து நீ மட்டும் ஏன் தனியா போகணும்னு சொன்னா, எல்லாருமே ஒன்னா சேர்ந்து போயிருக்கலாம்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா சட்டுன்னு அவனோட வாய பொத்தி, அட வாய முறா குரங்குன்றா. ஜீமின் ஹீரோயினை பார்த்து, நீ கிளாஸ் இல்லாம தான் செம்மையா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனோட ஆளுக்கு அங்க செம்மையா பர்ன் ஆயிட்டு இருக்கு. அங்க அவங்களோட ஸ்டாஃப் வர எல்லாருமே ஓடி போய் அவங்க பிளேஸ்ல உட்கார்ந்துடுறாங்க. அந்த ஸ்டாஃபா விருப்பு விரும்பாண்டி மாதிரியே வந்து, ஏன் இன்னும் யாருமே கிளப்ல ஜாயின் பண்ணலன்னு சொல்லி கேக்குறாரு. அவரா, நான் ஸ்டூடெண்டா இருந்தப்போ என்னோட ஸ்டாஃப் கிழிச்ச கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன், ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கிளாஸே எடுத்துட்டு இருக்காரு. அந்த ஸ்டாஃப் அங்க இருந்து கிளம்புறப்போ கரெக்டா கிம்மும் கிளாஸுக்குள்ள வரான். அந்த ஸ்டாஃபா அகைன் சுட்ட தோசையே சுட்டுட்டு இருக்காரு. அதுக்கு கிம்மா, நான் இன்னைக்குள்ள என்னோட முடிவை சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த ஸ்டாஃபுக்கா கிம்ம பார்த்தா டர்ன்னு ஆயிடும். அவரா, இவன் எப்படி நான் சொல்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அங்க இருந்து போறாரு. ஹீரோனோட கிளாஸ்ல ஒரு வாயாடி பொண்ணு இருக்கா. அவளா ஹீரோனை பார்த்து, நீ ரொம்ப கியூட்டா இருக்க, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயின், இப்ப நம்ம கிளப்ப பத்தி தானே பேசணும்னு சொல்லிட்டு அப்படியே டாபிக்கை டைவர்ட் பண்ணிடுறா. அதே கிளாஸ்ல ஒரு கேம் பைத்தியம் இருப்பான். அவன் எப்ப பாரு கேம்னு சொல்லிட்டு கேமே கட்டிட்டு அழுகுறான். அந்த வாயாடி பொண்ணா ஹீரோயினை பார்த்து, சரி ஓகே இப்ப கிளப்புக்கு நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா, இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்ற மாதிரியே முழிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. எல்லாருமே கும்பலா உட்கார்ந்து மண்டிய பிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆனா யாருக்குமே எந்த ஐடியாவுமே வரல. அந்த வாயாடி பொண்ணா, அட யாராச்சும் ஏதாச்சும் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அதுக்கு அந்த கேம் பைத்தியமா, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குதுன்றான். அந்த கேம் பைத்தியமா, எல்லாருமே உட்கார்ந்து கேம் ஆடலாம், அது செம்மையா இருக்கும்னு சொல்லிட்டு 5 பைசாக்கு தேராத ஒரு ஐடியாவா கொடுத்துட்டு இருக்கான். அந்த வாயாடி பொண்ணா அவன் கிட்ட, இந்தாடா உன் போனு, இத வாங்கிட்டு மூடிட்டு கேம் ஆடு, எங்க உசுர வாங்காதன்னு சொல்லிடுறா. அந்த வாயாடி பொண்ணு ஹீரோயினை பார்த்து, உனக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு ஹீரோயினா, நம்ம எல்லாருமே ஒரு ட்ரிப் போலாம், அங்க ஏதாச்சும் நமக்கு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்னு சொல்றா. அந்த வாயாடி பொண்ணா, செம்ம போலான்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த கியூட் பொண்ணா, டிராவலிங் எல்லாம் செம்ம கடுப்பு, நம்ம ஏன் பக்கத்துல இருக்க மியூசியத்துக்கு போக கூடாதுன்றா. அந்த வாயாடி பொண்ணோட மைண்ட் வாய்ஸா, அந்த மியூசியத்துல சிலையோட சிலையா இவளையுமே உட்கார வச்சிருங்க, கடுப்பெத்துறார் மயிலாடு அப்படின்ற மாதிரியே நினைச்சிருப்பா. அந்த வாயாடி பொண்ணா, நம்ம ஓட்டெடுப்போம், யாருக்கு ட்ரிப் போகணும் யாருக்கு மியூசியம் போகணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா கேட்டுட்டு இருக்கா. அந்த கேம் பைத்தியமா, எனக்கு மியூசியம்னு சொல்றான். அதுக்கப்புறம் கிம்மிட்ட கேட்டா, கிம் எனக்கு ட்ரிப்னு சொல்லும் போது அந்த வாயாடி பொண்ணா ஆச்சரியமா, இது நீ தானான்னு சொல்லி கேக்குறா. இப்ப ஜிமிட்ட கேட்டா அவனுக்கு அவன் ஆள் பக்கம் பேசுறதா இல்ல ஹீரோயின் பக்கம் பேசுறதான்னு தெரியாம, சரி ஓகே ஒரு குத்து மதிப்பா சொல்லுவோம்னு சொல்லிட்டு ட்ரிப்புக்கு போலான்றான். அந்த கியூட் பொண்ணா, செத்தடி மாமனே இன்னைக்கு நீ சட்னி தான்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிருப்பா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஜீமின் அவனோட ஆளு எல்லாருமே ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ஜீமினா அவனோட ஆளு கிட்ட, நீ கேட்ட பேக்கரிக்கு போலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அவ செம்ம கான்ல இருப்பா, அதனால அவளை கூல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனா ஹீரோயினை பார்த்து, நீ போன்னு சொல்லி கண்ணை காமிக்க ஹீரோயினுமே தூரமா போய் நிக்கிறா. ஜீமின் அவனோட ஆளு கிட்ட, நீ நான் பேசினதை நினைச்சு சேடா இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோயின் ட்ரிப் போனதே இல்ல, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அவனா, எனக்கு உன்னை இப்படி பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்றான். அதுக்கு அந்த கியூட் பொண்ணா, நான் நல்லாதான் இருக்கேன், நம்ம ட்ரிப் போகலான்னு சொல்லும் போது அதை கேட்டு அவனும் சந்தோஷப்படுறான். ஹீரோயினா, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஜீமினா, நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு அவனோட ஆளுக்கு பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த கியூட் பொண்ணா மனசுக்குள்ள, என்ன புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் எனக்கு வேணும்னு நினைச்சேன், ஆனா இவன் பண்றது எல்லாமே எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் அந்த ஜீமின் கிட்ட அன்னைக்கு அந்த கரம் மசாலா இவளை ஏமாத்தினத சொல்லி தேம்பி அழுதுட்டு இருக்கா. ஜீமினா அவளை அணைச்சு புடிச்சு அவளுக்கு ஆறுதலா பேசிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே அந்த கியூட் பொண்ணு தூரமா நின்னு பார்த்து செம்மையா காண்டாவுரா. ஹீரோயின் அந்த கரம்
கரம் மசாலாட்ட நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி மெசேஜ் போட பாக்குறா. ஆனா அவளால சுத்தமாவே முடியல. கரெக்டா அந்த கரம் மசாலாவும் அவளுக்கு கால் பண்றான். ஹீரோயின் நம்ம காலை அட்டன் பண்ணியே சொல்லிடலான்னு சொல்லிட்டு காலை அட்டன் பண்ணிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லி சட்டுன்னு சொல்லிடுறா. அந்த கரம் மசாலாவா அன்னைக்கு நடந்ததை நினைச்சு நீ காண்டா இருக்கியா, நீ நேர்ல வா, நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்றான். அது மட்டும் இல்லாம உன்னோட ஒரு திங்க் என்கிட்ட இருக்குதுன்றான். ஹீரோயினா நீ சீட் பண்ணதா நான் என் கண்ணாலேயே பார்த்தேன், உன்கிட்ட இருந்து எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிடுறா. அவனா அட பக்கி உன்னோட வேலட்டே என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது அன்னைக்கு கிம் மேல மோதும் போது அவளோட வேலட் கீழே விழுந்திருக்கும்னு சொல்லி. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அந்த கரம் மசாலாவை மீட் பண்ணா. அவனா அந்த வேலட்டை கொடுத்துட்டு அது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழிச்சு நாங்க மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம என்னோட போனும் அன்னைக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அன்னைக்கு இவன் அம்மாக்கு உடம்பு முடியலன்னு சொன்னான். பொடி நல்லா காக்கா பொடின்ற மாதிரியே அவனை பாக்குறா. அவனா ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினா அந்த வேலட்டை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறப்போ எல்லா ஃப்ரெண்டையுமே இப்படிதான் கிஸ் பண்ணுவான்னு சொல்லி கோவமா கேட்டுட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் சோகமா போயிட்டு இருக்கப்போ அங்க கிம் வந்து ஹீரோயின் கிட்ட ஐசேஜ்னு ஒரு வாட்டர் பாட்டில கொடுத்துட்டு இத குடின்னு சொல்லும் போது ஹீரோயினுமே அதை வாங்கிக்கிறா. ஹீரோயின் அவனை பார்த்து நீ பஸ்ல போகலையான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனா இன்னைக்கு நான் நடந்து போக போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். ஹீரோயினும் கிம்மும் ஒன்னாவே கிளாஸுக்கு போறாங்க. அந்த வாயாடி பொண்ணா என்ன ஒரு அதிசயம்ன்ற மாதிரியே கேக்குறா. அதுக்கு ஹீரோயினா நாங்க வழியில மீட் பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க அந்த கேம் பைத்தியம் வர அவன் அந்த வாயாடி பொண்ணு பார்த்து நைட்டெல்லாம் ஒழுங்கா தூங்கல போல இருக்கே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. அவனா ஒழுங்கா உன் வேலைய பாருன்னு சொல்லி கத்துறான். அந்த கியூட் பொண்ணா என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறா. அந்த கேம் பைத்தியமா எந்திரிச்சு வாயாடி பொண்ணை பார்த்து எல்லாம் இவளாலதான், ஒரு கேம கூட ஒழுங்கா ஆட முடியலன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த வாயாடி பொண்ணு அப்படியே மூஞ்சிலேயே குத்திடுவேன் பாத்துக்கோ, நீ சொன்னதான் நான் செஞ்சேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினா நடுவுல பூந்து அப்ப நம்ம ட்ரிப்பு அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோனோட ஸ்டாஃபா கால சுடுதண்ணிய ஊத்தின மாதிரியே அவ ட்ரிப்புன்னு சொன்னதுன்னு சொல்லி கத்திக்கிட்டே வராரு. அவரா நீங்க எப்படி ட்ரிப் போக முடியும், இந்த பிளானை யாரு போட்டதுன்னு சொல்லிட்டு கோவமா கேட்டுட்டு இருக்காரு. ஹீரோயின் நான் தான் சொல்ல வர்றதுக்குள்ள அதுக்குள்ளயுமே கிம் நான் தான் சொல்லி முந்திக்கிறான். அந்த ஸ்டாஃபோட மைண்ட் வாய்ஸா ஆஹா எங்க வந்து யார்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியே முழிக்கிறாரு. கிம்மா எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் ட்ரிப் போனா ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைச்சோன்னு சொல்லும் போது அதுக்கு அவரா சரி ஓகே பிளான் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு சொல்லி கிளம்பி போயிடுறாரு. அந்த வாயடி பொண்ணா கிம்ம பார்த்து பாரா எப்பல இருந்து நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம் இப்ப நம்ம என்ன பிளேஸுக்கு போறோம்னு சொல்லி டிசைட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி பல்பு கொடுத்துறான். ஹீரோயினா வாயாடி பொண்ணு சொல்றது எல்லாமே கரெக்ட் தான்னு சொல்லிட்டு கிம் அவளுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. நெக்ஸ்ட் டே அந்த ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே வண்டியில ட்ரிப் போறாங்க. எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. ஆனா கிம் மட்டும் உருன்னே உட்கார்ந்துருக்கான். பீச்சுக்கு வராங்க. எல்லாருமே இறங்கி போய் ஜாலியா பீச் கிட்ட ஓடி போய் கல்லடிச்சு விளையாடுறதுன்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கிம்மா நமக்கு தண்ணினா அலர்ஜிப்பா அப்படின்ற மாதிரியே தூரமா நின்னுட்டு இருக்கான். ஹீரோயினா திரும்பி பார்த்து அவனையுமே வர சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாருமே நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாஃபும் அந்த கேம் பத்தியும் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த ஜீமினும் அவனோட ஆளும் சாப்பாடு வைக்கிறேன்ற பேர்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா கிளம்பி வர அந்த வாயாடி பொண்ணு ஹீரோயினை பார்த்து இப்ப எங்க கிளம்பி போறான்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினா சும்மா ஒரு வாக்குன்னு சொல்லும் போது ஜீமினா வேகமா எந்திரிச்சு சீக்கிரமா வா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டின்னர் சாப்பிடலான்றான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா கிம்முமே அவ பின்னாடியே கிளம்பி போறான். அந்த வாயாடி பொண்ணா அவனை பார்த்து நீயும் போறியான்னு சொல்லி கேக்குறா. கிம்மா அவளை பார்த்து சிப்பே அப்படின்ற மாதிரியே கிளம்பி போயிடுறான். அவகிட்ட எதுவுமே சொல்லாம பல்பு கொடுத்துட்டு எல்லாருமே அவங்க ஒர்க்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினா பீச்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டுட்டு அவங்க பேசுறது அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹீரோயின் இந்த பிளேஸ் செம்மையா இருக்குதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்கப்போ அவ முன்னாடி கிம் வந்து நிக்கிறான். அவனா ஹீரோயினை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அவனை ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. நைட் ஆயிடுது. ரெண்டு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவன் கிட்ட செம்மையா இருக்குதுல்ல இந்த பிளேஸ்ன்னு சொல்லும் போது அவனும் ஏதோ இருக்குன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன் கிட்ட ஏதோ சொல்றதுக்கான
காண்டி வரா. ஆனா அவனா நீ உள்ள போகலையா, எனக்கு கொஞ்சம் தனியா இருக்கணும்னு சொல்லி பல்பு கொடுக்குறான். ஹீரோயின் அவனை பார்த்து நீ தாண்டா எனக்கு வந்து கம்பெனி கொடுத்தான்னு சொல்லி கேக்குறா. ஆனா அவனா எதுவுமே கண்டுக்காம போனை நோண்டிட்டு இருக்கான். ஹீரோயினா இதுக்கு மேல இருந்தா நமக்கு மரியாதை கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நான் உள்ள போறேன்னு சொல்லி கிளம்பி போயிடுறா. இங்க எல்லாருமே சாப்பிடாம அவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வாயாடி பொண்ணா அட பாவிங்களா, சோற கண்ணு முன்னாடியே வச்சுட்டு இப்படி பண்றீங்களேடான்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. ஜீமினா எந்திரிச்சு நான் ஹீரோயினை தேட போறேன், அவ என்னோட காலுமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அந்த கியூட் பொண்ணுக்கு ஜீமின் ஹீரோயின் பின்னாடி போறது செம்மையான கடுப்பாகுது. அவங்க முன்னாடி ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ், அதுதான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினா நடந்துகிட்டே கிம் ரொம்பவே மோசம், அவன் விழுந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவளே விழ போயிடுறா. அவளை வந்து யாரோ தாங்கி பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது கிம் தான். ரெண்டு பேருமே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிளேஸுக்கு ஜிமினுமே வரான். இவங்க ரெண்டு பேருமே கிஸ் பண்ற மாதிரி இருக்கும் போது அதை பார்த்துட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். கிம்மா ஹீரோயின் கிட்ட நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க, ரொம்பவே வெயிட்டா இருக்கன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் அவனை விட்டு தள்ளி போறா. கிம்மா வா நம்ம உள்ள போலாம், நம்ம கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். நெக்ஸ்ட் எல்லாருமே ஒரு பாட்டில ஸ்மெல் பண்ணி ஹாப்பி ஆகுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பாட்டிலுக்குள்ள தான் ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வாயாடி பொண்ணா எக்ஸைட்மெண்ட்ல கத்திடுறா. எல்லாருமே வாய மூடுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த கேம் பைத்தியமா கிளாஸ்ல எடுத்து அந்த ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு இருக்கான். அவங்களோட ஸ்டாஃபா இந்த ஸ்மெல் எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ஸ்மெல் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு திரும்புறாரு. ஜீமினா அது வேற ஒண்ணும் இல்ல, வெறும் ஐஸ் வாட்டர் தான் சொல்லும் போது அந்த ஸ்டாஃபா பரவாயில்ல நான் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்றாரு. அந்த ஸ்டாஃபா அந்த கிளாஸ் எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே வடை போச்சேன்ற மாதிரியே வாய பொளந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டாஃபா ஒரு சொட்டும் இல்லாம குடிச்சிட்டு மட்டை ஆகி போய் விழுந்துடுறாரு. அந்த கேம் பைத்தியமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவனா அந்த வாயாடி பொண்ணை பார்த்து எல்லாம் நீதான் கத்தி காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது அந்த பொண்ணா நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அகைன் ரெண்டு பேருமே நாயா பேயா அடிச்சுக்கிறாங்க. ஹீரோயினா அவன் கிம் எங்கன்னு சொல்லி கேக்குறா. கேம் பைத்தியமா அவன் வெளியில போயிட்டான்னு சொல்றான். எல்லாருமே அவன் டிராவல் அப்ப கூட உருன்னு தான் இருந்தான், ரொம்ப ஓவரா தான் பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவனை தேடலான்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி வரா. பார்த்தா அவன் வெளியில நின்னுட்டு யார்கிட்டயோ ரொம்பவே தீவிரமா போன் பேசிட்டு இருக்கான். போன் பேசி முடிச்சிட்டு அவன் உள்ள வர்றப்போ ஹீரோயினை பார்த்து என்னென்ன ஃபாலோ பண்றியா, உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லி திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி உள்ள போறான். ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா நின்னுட்டு இருந்தேன், இந்த அசிங்கம் நமக்கு தேவையான்ற மாதிரியே உள்ள வரா. அங்க பார்த்தா அந்த கியூட் பொண்ணா தனியா உட்கார்ந்து இருக்கா. அவகிட்ட ஹீரோயின் போயிட்டு நீ என்ன தூங்கலையான்னு சொல்லி கேக்குறா. ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ ஹீரோனுக்கு ரொம்பவே குளிருது. அவளோட டவல் எடுத்து அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா. அதுக்கப்புறம் கியூட் பொண்ணு ஹீரோயின் கிட்ட நியூ ஜீமனோ எவ்வளவு நாளா ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சைக்கிள் கேப்ல போட்டு வாங்கிட்டு இருக்கா. ஹீரோயின் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிற போல இருந்து எங்க ரெண்டு ஃபேமிலியுமே ரொம்பவே க்ளோஸ்ன்றா. அந்த அறியாத வயசுல கூட நாங்க ரெண்டு பேருமே பிரியாம சுத்திட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கப்போ அங்க ஜீமினா அப்படி என்ன பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கையில டீ எடுத்துட்டு வந்து அதை ஹீரோயின் கிட்ட கொடுக்க அதை ஹீரோயினுமே வாங்கிக்கிறா. அவன் அந்த கியூட் பொண்ண கண்டிக்க கூட இல்ல. அந்த கியூட் பொண்ணா மனசுக்குள்ள இவனுக்கு நம்ம இருக்குது ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஜீமினா ஹீரோயின் கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணா இவன் ஒரு நாள் கூட என்கிட்ட இப்படி சிரிச்சு பேசினது இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறா. அந்த கியூட் பொண்ணு தான் ஜீமின் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அவுட்டிங் போலான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிருப்பா. அந்த கியூட் பொண்ணு அவளோட மனசுக்குள்ள நான் தான் எப்பவுமே உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னால இப்பெல்லாம் சுத்தமா முடியல, நான் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டேன்னு சொல்லி நினைக்கிறா. அங்க கிம்மும் வரான். அவனா அந்த கியூட் பொண்ணுக்கு குளிர்றத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு டவலை எடுத்து வந்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா ஹீரோயினை பார்த்து உன்னை பத்தி எனக்கு தெரியாது, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கேப்போன்றா. ஹீரோயினா எனக்கு நார்மலா இருக்கிறது பிடிக்காது, எனக்கு
எப்பவுமே ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இவ பேசுறத கிம்முமே ஆர்வமா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினா எனக்கு வாயடி பொண்ணு மாதிரி பர்சனாலிட்டியா இருக்கணும், கிம்மு மாதிரி டேலண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. இத இந்த வாயடி பொண்ணு தூங்குறேன்ற பேர்ல ஒட்டி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எனக்கு உங்க எல்லாருமே பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிம்ம பார்த்து உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கான்னு சொல்லி கேக்குறா. கிம்மா எனக்கு நார்மலா இருக்கிறது தான் பிடிக்கும், எனக்கு ஸ்பெஷலா இருக்கிறதுலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோனுக்கு ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்கான். கிம்மோட சின்ன வயசை காமிக்கிறாங்க. அவனோட பர்த்டே அப்போ அவனோட அம்மா அப்பா கிட்ட நான் தீம் பார்க் போகணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். ஆனா அப்ப தெரியல அவனுக்கு அந்த நாள் தான் அவனோட வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அவனோட அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. கிம்மா என்னோட மெமரியில இருந்து எரேஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே சட்டுன்னு அவனோட கனவுல இருந்து எந்திரிச்சு உட்கார்றான். நெக்ஸ்ட் டே கிம்மோட பர்த்டே. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவனோட பர்த்டேக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு வேலை பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அந்த கேம் பைத்தியமா கிம் வரானா இல்லையான்னு சொல்லி பார்த்து இன்ஃபார்ம் பண்றது தான் அவனோட வேலை. இங்க ஹீரோயின் ஜீமின் அவனோட ஆளு எல்லாருமே ஒரு கெஃபேல உட்கார்ந்து இருக்காங்க. ஜீமினா ஒரு பாட்டில வாங்கிட்டு வந்து அவனோட ஆளு கிட்ட கொடுக்கறான். அவனுமே அதை தான் குடிக்க போறான். ஹீரோயினா அவனை பார்த்து நீ காஃபி குடிக்க மாட்டியா, உனக்கு காஃபி தானே ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி கேக்குறா. அவனா எனக்கு இப்ப இதுதான் பழக்கமாயிடுச்சுன்னு சொல்லும் போது ஹீரோயினா இதை தான் எப்ப பாரு கிம்முமே குடிச்சிட்டு இருப்பான், அப்படி என்னதான் இருக்கு கூட நானும் டேஸ்ட் பண்றேன்றா. இப்படியே 3 பேருமே பேசிட்டு இருக்கப்போ அந்த கியூட் பொண்ணுக்கு அந்த வாயாடி பொண்ணு கிட்ட இருந்து கால் வருது. அவளா எல்லாரையுமே ரிட்டர்ன் வர சொல்றா. இங்க அந்த வாயாடி பொண்ணை காமிக்கிறாங்க. அவ ஏதோ இடி விழுந்த மாதிரி ரொம்பவே டென்ஷனா இருக்கா. ஹீரோயின் ஜீமின் அந்த கியூட் பொண்ணு எல்லாருமே கிளாஸ் வராங்க. ஹீரோயின் வேற கிம்முக்கு கேக் வெட்டுறதுக்காண்டி கேக்லாம் வாங்கி வந்திருப்பா. அதுக்கப்புறம் தான் தெரியுது கிம்மு ஸ்கூலுக்கே வந்திருக்க மாட்டான். இவங்க பிளான் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுது. இங்க கிம்ம காமிக்கிறாங்க. அவன் ரெடியாகி எங்கேயோ கிளம்பி போறான். ஹீரோயினா கிம் அப்ப ஸ்கூலுக்கு வரமாட்டானான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அந்த வாயடி பொண்ணா நான் அவனுக்கு ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருந்தேன், லாஸ்ட்ல தான் கால் எடுத்து நான் வரமாட்டேன்னு சொல்லி ரூடா சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இருக்கா. வாயடி பொண்ணு எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சு, எல்லாமே வேஸ்டா போயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. ஹீரோயினா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டமும் என்னமோ சொல்லிட்டு இருக்கா. அவனுக்காண்டி எல்லாருமே ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருப்பாங்க. ஹீரோயினா உங்களோட எஃபர்ட்டுக்கெல்லாம் ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தேங்க் பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே கிளம்பும் போது ஹீரோயினா கிம்முக்கு நீ எங்க இருக்க, எப்போ வருவ, என் மெசேஜ பாருன்னு சொல்லி போட்டிருப்பா. ஆனா அது எதையுமே அவன் பார்த்திருக்க மாட்டான். அந்த மெசேஜ பார்த்துக்கிட்டே ஹீரோயின் போய் கதவுல மோதிக்கிறான். அந்த கியூட் பொண்ணா நீ ஓகேன்னு சொல்லி கேக்குறா. ஜீமினா வேக வேகமா அவனோட பேக்ல இருந்து ஒரு ஜாக்கெட் எடுத்து அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்து போடுன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கியூட் பொண்ணுக்கு அங்க செம்ம வரி ஆகுது. அவளுக்கு அவன் ஹீரோயினை ரொம்பவே கேர் பண்றது சுத்தமாவே பிடிக்கல. ரொம்பவே கோவமா அவன் கிட்ட வா போலான்னு சொல்லி கூப்பிடுறா. 3 பேருமே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினா அந்த கரம் மசாலா அங்க உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு எனக்கு ஒரு ஒர்க் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போறா. ஹீரோயினா இவன் எதுக்கு டெய்லி நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வரான், சரியான லூசனா இருப்பான் போல இருக்கு, இவனை நம்ம டைவர்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோயின் கிம் அங்க வர்றத பார்த்துட்டு இவன் எங்க போறான்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறா. இங்க அந்த வாயாடி பொண்ணும் அந்த கேம் பைத்தியமும் நடந்து வராங்க. அந்த கேம் பைத்தியமா கேமே ஆடிட்டு வரான். அதை பார்த்து அவளுக்கா செம்ம காண்டாவுது. அந்த வாயாடி பொண்ணா அன்னைக்கு ஹீரோயின் அவளை பத்தி பேசினத நினைச்சு என்னால அவ சொன்ன மாதிரி இப்ப இருக்க முடியலையேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றா. அந்த வாயாடி பொண்ணா அவனை கூப்பிட்டுட்டு எப்ப பாரு கேம்னு கேமே ஆடிட்டு இருக்கியே, உனக்கு வெறுப்பா இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. அவனா சிப்ப ஏதாச்சும் ஓரமா போய் ஒளறிட்டுன்ற மாதிரியே அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிறான். வாயாடி பொண்ணா அவனை பார்த்து நீ என்னை விட எல்லாத்துலயுமே பெட்டரா இருக்க, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையா இருக்குன்னு சொல்லிட்டு போறா. அந்த கேம் பைத்தியமா இவ என்ன இப்ப ஒளறிட்டு போறான்ற மாதிரியே முழிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோனோட மைண்ட் வைஸா இவன் என்ன காடு மலைலாம் தாண்டி போயிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. கிம்ம பார்த்தா நடக்கிறா எல்லாம் தாண்டி கூட நடந்து போயிட்டே இருப்பான் போல. இங்க கிம்ம ஒருத்தர் மீட் பண்றாரு. அவர் சர்ச்ல ஒர்க் பண்ணுவாரு. அவரா கிம்ம பார்த்து ஒவ்வொரு வருஷமும் நீங்க வருவ, இந்த வாட்டியும் அப்படிதான் வந்திருக்கியான்னு சொல்லி கேக்குறாரு. அவரா சரி ஓகேவா ஒரு டீ குடிக்கலான்னு சொல்றாரு. இப்படியே 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இத ஹீரோயினுமே தூரமா நின்னு பார்த்துட்டு இருக்கா. கிம்மா அவர்கிட்ட 12 வருஷம் ஆயிடுச்சு, இதே நாள்ல தான் என்னோட அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க, இந்த நாள்ல தான் நான் என்னோட சந்தோஷத்தையே இழந்தேன்றான்.
கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போனேன். அப்பதான் நான் கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருந்தேன்றான். ஆனா என் பர்த்டே வருதுன்னு நினைச்சப்போ என் மனசே ரொம்பவே வலியா இருந்துச்சு. எனக்கு இந்த நாளை எப்பவுமே என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. கிம்மா அவர்கிட்ட நான் மறுபடியுமே சந்தோஷமா சிரிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால அது முடியலன்னு சொல்லி ஃபீல் பண்றான். ஹீரோயினா ரிட்டர்ன் வர்றப்போ இங்க இருந்த வலிய எங்கடா காணோன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. கிம்மா அவகிட்ட நீ என்ன இங்க பண்றன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா அப்படியே ஷாக்கா திரும்பி அவனை பாக்குறா. ரெண்டு பேருமே பேசிட்டே நடந்து வராங்க. கிம்மா அவளை பார்த்து நீ என்ன இந்த பக்கம்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நான் சும்மா காத்து வாங்க வந்தேன்பான்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினா நீ ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, நாங்க உனக்கு பர்த்டே பார்ட்டிலாம் ரெடி பண்ணிருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி உளறிடுறா. கிம்மா கண்டுக்காத மாதிரியே வா போலான்றான். ஹீரோயினா சும்மா இல்லாம அவனை பார்த்து நீ இந்த சர்ச்சுக்கு அடிக்கடி வருவியா, நானும் உன் கூட வருவான்னு சொல்லி கேக்குறா. கிம்மா செம்ம கோவமா திரும்பி நீ என்ன ஃபாலோ பண்றியான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவனையே பேன்னு பார்த்துட்டு இருக்கா. கிம்மா அந்த சர்ச்ல ஒர்க் பண்ணவர்கிட்ட பேசினத இப்போ காமிக்கிறாங்க. கிம்மா அவர்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவளை ரொம்பவே கேர் பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்தி தான் சொல்லிருப்பான். அவளுக்கு ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கிறது தான் பிடிக்கும், அவ தான் என்ன இப்ப சந்தோஷமா வச்சுக்கிறா, அவளுக்காண்டி தான் நான் ஸ்கூலுக்கே போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்தி தான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கிம்மா ஹீரோயினை பார்த்து நீ எப்போல இருந்து என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஹீரோயினா நான் உன்னை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் நான் உன்னை பத்தி கவலைப்பட்டேன், அதனாலதான் இப்படி பண்ணேன்னு சொல்லும் போது கிம்மா அவளை பார்த்து நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். கிம்மா அவளை பிடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிட்டு இருக்கான். ஹீரோயினா அங்கே நின்று அழ ஆரம்பிச்சிடுறா. அவ நான் அழுது நடிக்காதன்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அழுதுகிட்டே சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்னால அவன் கூட க்ளோஸே ஆக முடியல, அப்படி ஆனா அது அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்லி நினைக்கிறா. ஹீரோயின் மறுபடியுமே அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கா. சோகமா உட்கார்ந்து இங்க கிம்மும் அவனோட ரூமுக்கு வந்துடுறான். அவனுக்கு கரெக்டா ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நீ சேஃபா வீட்டுக்கு போயிட்டியான்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜை பார்த்த உடனேயே நம்ம என்ன பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கிம்மா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறான். கிம்மா வெளியில பார்க்கதான் கரடு முரடா இருப்பான், ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தா பாசத்துக்கு ஏங்குற ஒரு குழந்தை மாதிரி தான் அவன். நெக்ஸ்ட் டே அந்த கியூட் பொண்ணும் ஜீமனும் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஹீரோயின் சோகமா வர்றத அந்த கியூட் பொண்ணு பாத்துறா. அவளா வேக வேகமா ஜீமன் கிட்ட எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும், நீயும் கூட வரியான்னு சொல்லி கேக்குறா. ஜீமனும் வா போலான்றான். அந்த கியூட் பொண்ணா அவனை அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறா. அவனை ஹீரோயினை மீட் பண்ண விடாம. ஹீரோயின் முன்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த கரம் மசாலா தான். ஹீரோயின் அவனை பார்த்து நீ என்ன இங்க பண்றன்னு சொல்லி கேக்குறா. அவனா ஹீரோயினை பார்த்து நேத்து நீ வேற வழியில வீட்டுக்கு போன, எதுக்காண்டி என்ன அவாய்ட் பண்றன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினா உன் வேலைய பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அவன் ஹீரோனோட கைய பிடிச்சி இப்பெல்லாம் நான் உண்மையில ரொம்பவே பைத்தியம் ஆகுறேன்னு சொல்லும் போது அங்க அந்த வாயாடி பொண்ணு வந்து டே அப்ப ஏன் மேலயோ பைத்தியம் ஆகுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த வாயாடி பொண்ணு அவன் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கா. அந்த கேம் பைத்தியம் அங்க வந்துடுறான். கரம் மசாலாவோட மைண்ட் வாய்ஸா ஒண்ணு கூடிட்டாங்கயா ஒண்ணு கூடிட்டாங்க, இனி நம்ம செத்தோன்ற மாதிரியே நினைச்சிருப்பான். அந்த வாயாடி பொண்ணா நாங்க மட்டும் தான் நினைச்சியாடா தம்பின்னு சொல்லும் போது அந்த கரம் மசாலா பின்னாடி இருந்து அவங்க ஸ்டாஃபும் எந்திரிக்க கரம் மசாலாவா பயந்தே போயிடுறான். அங்கிருந்து தெரிச்சு ஓடிடுறான். அந்த வாயாடி பொண்ணா அவன் மூஞ்சிலேயே ஒண்ணு விட்டுருக்கணும்னு சொல்றா. அதுக்கு அந்த கேம் பைத்தியமா அவன் எவ்வளவு கெத்து தெரியுமான்னு சொல்லிட்டு அந்த கரம் மசாலாக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மட்டும் கிம் பேசினதை நினைச்சு ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. இங்க ஜீமனும் அந்த கியூட் பொண்ணும் கிளாஸுக்கு பேசிட்டே வராங்க. அங்க கிம்மும் வர ஜீமன் அவனை கூப்பிட்டுட்டு நேத்து ஏன் நீ ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி கேக்குறான். ஜீமினா உனக்கு ஏதாச்சும் உடம்பு முடியலையா என்ன, நெக்ஸ்ட் டைம் ஏதாச்சும்னா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுன்றான். கிம்மா அவனை பார்த்து நீ யாரு இதெல்லாம் கேட்க, அவ்வளோ க்ளோஸா என்ன நீ எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூடா கேட்டு விட்டுறான். ஜீமினா நீ என்ன இப்படி பேசுறன்னு சொல்லி கேட்க கியூட் பண்ணா ரெண்டு பேரும் கொஞ்சம் நிறுத்துங்கன்னு சொல்லி கத்துறா. கிம் அவனை பார்த்து இதோட நிறுத்திக்கோ இல்ல மோசமாயிடும்னு சொல்லும் போது ஜீவனுக்கா செம்ம காண்டாவுது. கிம் அவனை பார்த்து நீ யார கேர் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லும் போது ஜீமன் காண்டாகி அவனோட சட்டைய பிடிக்க கிம் அவனோட கைய தட்டி விட்டுட்டு உள்ள போயிடுறான். ஜீமன் அவனோட மனசுக்குள்ள அவன் சொல்றது கூட கரெக்ட் தான், இப்போல்லாம் நான் கேர் பண்ற பர்சன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை பாக்குறான். கிம் ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அந்த கியூட் பொண்ணா ஓடி வந்து ஜீமனோட கைய பிடிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லாருமே உட்கார்ந்து
கிளப் ஆக்டிவிட்டியை இன்னைக்கே நம்ம டிசைட் பண்ணி முடிச்சே ஆகணும், இல்லைன்னா செத்தோன்னு சொல்லிட்டு அந்த வாயடி பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த கேம் பைத்தியமா நீ ஏன் டிசைட் பண்ணுன்னு சொல்லும் போது அவளா எதை அப்படின்ற மாதிரியே பாக்குறா. அவனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்றான். அவங்க 2 பேரையுமே தனியா விட்டுட்டு 4 பேருமே கிளம்பிடுறாங்க. ஜீமினா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போக அவன் பின்னாடியே அந்த கியூட் பொண்ணும் கிளம்பிடுறா. கிம்மா ஹீரோயினை பார்த்து நீ போலையான்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நான் இதோ போறேன்னு சொல்லும் போது கிம்மும் அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினா அவன் பின்னாடியே கிளம்பி போறா. கிம்மா அவகிட்ட நீ என்ன என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா நான் என் வீட்டுக்கு போறேன்னு சொல்லும் போது கிம்மா அவளோட மண்டைய திருப்பி அந்த பக்கம் இருக்க உன் வீடுன்றான். ஹீரோயினா அடைச்சை ஒரே அசிங்கமா போச்சே குமாரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேக வேகமா ஓடி போயிடுறா. இங்க அந்த வாயாடி பொண்ணும் அந்த கேம் பைத்தியமும் தனியா உட்கார்ந்து இருக்காங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அந்த வாயாடி பொண்ணா ஏதாச்சும் ஐடியா கொடுன்னு சொல்லி கேக்குறா. 2 பேருமே ஒன்னா உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வாயாடி பொண்ணுக்கு அந்த கேம் பைத்தியம் மேல லைட்டா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. இங்க ஜீமனும் அந்த கியூட் பொண்ணும் போயிட்டு இருக்காங்க. அந்த கியூட் பொண்ணா அவனை பார்த்து நீ ஓகேன்னு சொல்லி கேக்குறா. அவனும் நான் ஓகே தான்றான். கியூட் பொண்ணா அவன் முன்னாடி வந்து என்கிட்டயாச்சு நீ உண்மையா சொல்லு, இப்பெல்லாம் நீ ரொம்பவே டிஃப்ரெண்டா நடந்துக்கிறன்னு சொல்லி கேக்குறா. கியூட் பொண்ணா அவனை பார்த்து இப்பெல்லாம் உன்னோட இஷ்டம் உன்னோட பார்வை எல்லாமே வேற ஒருத்தர் மேலேயே இருக்குன்னு சொல்லும் போது ஜீமினா அது யாருன்னு சொல்லி கேக்குறான். கியூட் பொண்ணா அது ஹீரோயின் தான், இப்பெல்லாம் ஹீரோயின் தான் உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இங்க ஹீரோயின் சோகமா நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை அந்த கரம் மசாலா வந்து கூப்பிடுறான். அவன் பின்னாடியே அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே வராங்க. அங்க கிம் வந்து வா நம்ம 2 பேருமே டேட்டிங் போலான்றான். அந்த கரம் மசாலாவா நான் உன்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லும் போது கிம்மா நான் கூட தான் உன்கிட்ட பேசல, நான் ஹீரோயினை கேட்டேன்றான். கிம் ஹீரோயின் கிட்ட வா நம்ம டேட்டிங் போலான்னு சொல்லிட்டு அவளை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்து ஸ்மைல் பண்றான். ஹீரோயினா செம்ம ஷாக் ஆயிடுறா. அவனா நீ தான் என்ன அவாய்ட் பண்ற, அதனால தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வரான். அவனா ஹீரோனோட கைய பிடிச்சு நம்ம 2 பேருமே டேட்டிங் போலான்னு சொல்லும் போது ஹீரோயினா என்ன விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. கிம்மா அவளை பார்த்து உனக்கு சாப்பிட என்ன பிடிக்கும்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா நீயா இது பேசுறது அப்படின்ற மாதிரியே அவனை உத்து பார்த்துட்டு இருக்கா. அந்த கரம் மசாலாவோட ஃப்ரெண்டு கிம்மா அடிக்க வர கிம்மா எல்லாரையுமே பொருட்டி பொருட்டி எடுத்துட்டு இருக்கான். அந்த கரம் மசாலாவா கிம்மோட மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு வைக்கிறான். கிம்மு விடுவானா அவனை பொழந்து கட்டிடுறான். அந்த கரம் மசாலாவா கரண்ட் மிஷின்ல மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங்ற மாதிரியே படுத்து கிடக்குறான். அவனோட போனு கீழே விழுந்துடுது. அவனோட போனுக்கு அந்த கியூட் பொண்ணு கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவளா இந்த வாட்டியாச்சும் சொதப்பிடாதன்னு சொல்லி மெசேஜ் போடுறா. அத கிம்முமே பார்த்துடுறான். அந்த கரம் மசாலாவா கிம்ம பார்த்து அடிக்கடி நம்ம மீட் பண்ற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அங்கிருந்து எஸ் ஆயிடுறான். கிம்முக்கு வாயில அடிபட்டிருக்கும். ஹீரோயினா அவனை பார்த்து நீ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க ஜீமினா அவனோட மனசுக்குள்ள ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனை நான் இழக்கிறேன்னு தோணுது, ஆனா இப்ப கூட லேட் ஆகல, நான் எடுக்கிற முடிவுல தான் அது இருக்குன்னு சொல்லி நினைக்கிறான். இங்க ஹீரோயினா கிம்முக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பிளாஸ்டர் ஓட்ட போகும்போது அவனா நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அதை இழுக்கும் போது 2 பேருமே க்ளோஸா வந்துடுறாங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுது. அவனா பயத்துல சட்டுன்னு எனக்கு தண்ணி வேணும்னு சொல்லிடுறான். ஹீரோயினா மனசுக்குள்ள இப்பதான் இவன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரான்னு சொல்லி ஸ்மைல் பண்றா. அதுக்கப்புறம் அவன் கிட்ட இன்னைக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இருக்கா. கிம் கிளம்புறப்போ அவளோட கைய பிடிச்சு சேஃபா இருன்னு சொல்லிட்டு போறான். ஹீரோயினுக்கா இது நிஜமா இல்ல கனவானே தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. கிம்மா அவனோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு போட்டோவை எடுத்து பார்த்துக்கிட்டே ஸ்மைல் பண்ணிட்டே அவனுக்கு ஹீரோயின் போட்டு விட்ட அந்த பிளாஸ்டரை எடுத்து பாக்குறான். கிம்முக்கு சின்ன வயசுல அடிபட்டிருக்கும். அவன் அழுதுட்டு இருக்கப்போ ஒரு குட்டி பொண்ணு பிளாஸ்டர் எடுத்து வந்து கொடுப்பான். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, அது ஹீரோயின் தான். நெக்ஸ்ட் டே எல்லாருமே மியூசியத்துக்கு போறாங்க. அவங்க ஸ்டாஃபா நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நான் வெளியில இருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆனா அந்த கியூட் பொண்ணு மட்டும் கொஞ்சம் நர்வஸாவே இருக்கா. அவ பின்னாடி கிம் நின்னுட்டு நீ போலையான்னு சொல்லி கேட்க அவளா இதோ போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. எல்லாருமே அந்த மியூசியத்தை சுத்தி பார்த்துட்டு போட்டோ அது இதுன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கப்போ ஹீரோயினா கிம் கிட்ட அவளோட வாட்டர் பாட்டில கொடுக்க அவனும் அதை வாங்கிக்கிறான். அந்த வாயாடி பொண்ணும் கேம் பைத்தியமும் நடக்கிறதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த வாயாடி பொண்ணா கிம்ம பார்த்து நீ மத்தவங்க வாட்டர் பாட்டில தண்ணி குடிக்கவே மாட்டியே அப்படின்னு சொல்லி கேட்டு அவனை நல்லாவே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. அந்த கியூட் பொண்ணா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்லி கிளம்பி போறா. ஜீமினா இப்பதான் எனக்கு புரியுது, நான் மிஸ் பண்ற ஒரு விஷயம் அந்த கியூட் பொண்ணு தான், அவ்வளவுதான் நான் ரொம்பவே லவ் பண்றேன்னு சொல்லி நினைக்கிறான். ஆனா அவளை ரொம்பவே நான் ஹர்ட் பண்ணிட்டேன்
பண்ணிட்டேன், அவகிட்ட நான் சாரி கேட்டே ஆகணும்னு சொல்லி நினைக்கிறான். அந்த கியூட் பொண்ண யாரையோ போய் மீட் பண்றா. யாருன்னு பார்த்தா அது அந்த கரம் மசாலா தான். கேம் பைத்தியமா நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்ல அந்த வாயடி பொண்ணு நானும் தான்றா. எல்லாருமே ஷாக்கா பாக்குறாங்க. அந்த வாயடி பொண்ணா ஹீரோயினை பார்த்து வா நம்ம போலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிட்டு போறா. கிம்மும் ஜிமினும் மட்டும் உட்கார்ந்து இருக்காங்க. ஜிமினா கிம்ம பார்த்தும் வாயில என்னாச்சு, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லாத, எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். கிம்மா ஜிமின் கிட்ட உனக்கு ஹீரோனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட தெரியுமா, அவன் ஹீரோனோட வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க எல்லாருமே ரிட்டர்ன் வர்றப்போ எல்லாருமே எங்க அந்த கியூட் பொண்ணுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் எல்லாருமே அந்த கியூட் பொண்ணும் அந்த கரம் மசாலாவும் பேசிட்டு இருக்கறத பாக்குறாங்க. அந்த கியூட் பொண்ணா அவனை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்தான்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அவனா நான் ஹீரோயினை லவ் பண்ணா அதுல சந்தோஷப்படுற முதல் ஆளு நீ தானேன்னு சொல்லி கேக்குறான். அவளா நம்மள யாராச்சும் பாத்திர போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினா அந்த வாயடி பொண்ணு கிட்டையும் கேம் பைத்தியம் கிட்டையும் கொஞ்சம் கம்முன்னு இருங்களேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த கரம் மசாலாவா நேத்து என்னோட பிளான ஒருத்தன் சொதப்பிட்டான்னு சொல்லும் போது அவளா அது யாருன்னு சொல்லி கேக்குறா. அவனும் அதான் அந்த கிம்முன்னு சொல்லும் போது அவளுக்கு செம்மையா அள்ளு விட்டுருது. இப்பதான் தெரியுது அந்த கியூட் பொண்ணு தான் அவனுக்கு ஹீரோயின் போற இடம் வர இடம்னு சொல்லிட்டு அவளை பத்தி நான் எல்லா இன்ஃபர்மேஷனையுமே கொடுத்துருக்கா. அந்த கியூட் பொண்ணா அவன்கிட்ட இனிமேட்டு எனக்கு கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, என்னால இனிமேட்டு உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிளம்பும் போது அவ முன்னாடி எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இங்க ஜீமினா கிம் கிட்ட உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி கேக்குறான். கிம்மும் எனக்கு நேத்து தான் தெரியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆமா நான் எதுக்கு இதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கேக்குறான். ஜீமினா எந்திரிச்சு ஹீரோனுக்கு ஏதாச்சும் நடந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டு கோவப்படுறான். கிம்மா அவனை பார்த்து நீ ஹீரோயினை ஃப்ரெண்டா நினைச்சு கவலைப்படுறியா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லி கேக்குறான். கிம் அவன் கிட்ட உனக்கு அவன் மேல கிரஷ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஜீமினா எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், ஆனா ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான்றான். ஜீமினா அவனை பார்த்து நான் ரொம்பவே கன்ஃபியூஸா இருந்தேன், ஆனா உன்னாலதான் எல்லாமே கிளியரா இருக்கு, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போறான். இங்க அந்த கரம் மசாலாவா சிரிச்சுக்கிட்டு அந்த கியூட் பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்டோம் பங்குன்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினா அவளை பார்த்து இது எல்லாமே பண்ண சொன்னது நீ தானான்னு சொல்லி கேக்குறா. அங்க ஜீமனும் வரான். ஹீரோயினா எனக்கு பதில சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளா ஆமா இப்ப என்ன அதுக்குன்னு சொல்லி கேக்குறா. அங்க கிம் வந்து அந்த கரம் மசாலாவை பார்த்து நீ இங்கேயே இப்படியே நின்று எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க போறியா, உனக்கும் எனக்கும் டீல் பண்ண வேண்டியது நிறையவே இருக்குதுன்றான். அவனா அவனோட போன் எடுத்து இங்க பாருங்க கியூட் பொண்ணு தான் எனக்கு ஃபர்ஸ்டா மெசேஜ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவளை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ஜீமினா அந்த கரம் மசாலாவை பிடிச்சு அவளை பத்தி தப்பா பேசாத இல்லனா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு அவனை செம்மையா திட்டிட்டு இருக்கான். அந்த கரம் மசாலாவா இத நீங்களே பேசி டீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஹீரோயினா அந்த கியூட் பொண்ணை பார்த்து நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கலையேன்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவளா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே பொறாமையா இருக்குதுன்றா. கியூட் பொண்ணா எனக்காண்டி யாருமே இல்ல, இனியும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீலிங்கா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அன்னைக்கு நைட்டு ஹீரோயினை அந்த வாயாடி பொண்ணு தான் அவளோட வீட்டுல டிராப் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு போறா. ஹீரோயினா இதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறா. இங்க ஜீமினா கியூட் பொண்ணோட வீட்டுக்கு கீழே நின்னுட்டு நான் வெளியில தான் இருக்கேன் வான்னு சொல்லி மெசேஜ் போட்டுட்டு இருக்கான். அந்த வாயாடி பொண்ணா யாரையோ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு நான் போறேன் நீ பேசுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறா. ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியாம என்னடி சொல்லிட்டு போறான்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. ஜீமினா அவனோட மனசுக்குள்ள இது எல்லாமே என்னாலதான், அவ எப்பவுமே எனக்காண்டி இருந்திருக்கா, ஆனா நான் தான் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லி நினைக்கிறான். அங்க கிம் தான் வந்திருப்பான். ஹீரோயின் அவனை பார்த்து நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. கிம்மா அவகிட்ட உன்னோட ஃபீலிங்ஸ கியூட் பொண்ணு ஹர்ட் பண்ணிட்டாளான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோயினா என்னால நீயுமே ஹர்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினா அவ இப்படி பண்ணதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்குன்றா. அதுக்கு கிம்மா அந்த ரீசனை அவ உன்கிட்ட சொல்லணும்னா கண்டிப்பா சொல்லுவான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வரா. பார்த்தா ஒரு ஈ காக்காவை கூட காணோம். ஹீரோயினா டேபிள்ல படுத்துக்கிட்டே அந்த கியூட் பொண்ணை பார்த்தா என்ன பேசுறது அப்படின்னு சொல்லி தெரியாம திங்க் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த வாயடி பொண்ணும் கேம் பைத்தியம் வராங்க. அந்த வாயடி பொண்ணா நம்ம இருக்க போட்டோஸ் எல்லாத்தையுமே ஞாபகார்த்தமா நான் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா போட்டோஸையுமே டேபிள் மேல எடுத்து வைக்கிறா. கிம்மும் ஜீமனும் ஒன்னா கிளாஸுக்குள்ள வராங்க. அந்த வாயடி பொண்ணா இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு அதையுமே போட்டோ எடுத்துக்கிறா. ஸ்கூல் முடிச்சு எல்லாருமே வரப்போ அந்த வாயடி பொண்ணா கியூட் பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்க எல்லாருமே ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. ஜீமினா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினா வாயாடி பொண்ணு
பொண்ணுகிட்ட என் கூட ஒரு நிமிஷம் வான்னு சொல்லிட்டு அவளை அங்கே இருந்து கூட்டிட்டு போறா. இங்க ஜீமினா அந்த கியூட் பொண்ணுக்காண்டி அவளோட வீட்டுக்கு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் அங்க வரா. ஜீமினா அவளை பார்த்து நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு சொல்லி கேக்குறான். கியூட் பொண்ணா எனக்கு வரணும்னு தோணலன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஜீமினா அவளை ஹக் பண்ணிட்டு இதுல உன் தப்பு எதுவும் இல்ல, இது எல்லாமே என்னோட ஃபால்ட் தான்னு சொல்லிட்டு இருக்கான். அவனா நான் தான் உன்னை கண்டுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினும் அந்த வாயடி பொண்ணும் வந்து ஆமா இது எல்லாமே உன்னோட தப்பு தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அவளை பார்த்து நானும் உன்கிட்ட சாரி கேட்கணும், நீயும் என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது தூரமா நின்னு கிம் பார்த்துட்டு எல்லாருமே ஒன்னா இருக்கத பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அவன் கிளம்பி போறப்போ அந்த சர்ச்ல ஒர்க் பண்றவர்கிட்ட இருந்து கிம்முக்கு மெசேஜ் வருது. அவரா அன்னைக்கு நீ என்ன மீட் பண்ணிட்டு போன பிறகு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து இந்த வீடியோவை உனக்கு கொடுக்க சொல்லி அனுப்பியிருந்தான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அனுப்புறாரு. அந்த வாயடி பொண்ணா இது உன்னோட பர்த்டே சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறான். அந்த கேம் பைத்தியத்துக்கிட்ட போயிட்டு விஷ் பண்ண சொன்னா அவனுக்கு கேமராவை பார்த்த உடனே பீதி ஆயிடுது. ஒரு வழியா அவனும் திக்கி திணறி விஷ் பண்ணிட்டு இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு சொல்லி கேக்குறான். வாயடி பொண்ணா என்கிட்ட எதுக்குடா கேக்குறான்னு சொல்லும் போது அந்த கேம் பைத்தியமா கிம் கிட்ட நீ வா நம்ம அந்த கேம் சென்டருக்கு போய் கேம் ஆடலாம்னு சொல்லும் போது அந்த வாயடி பொண்ணா எப்ப பாரு கேம்ட்டு சொல்லிட்டு திட்டுறா. நெக்ஸ்ட் அந்த வாயடி பொண்ணு விஷ் பண்றா. அவளுக்குமே அதுக்கப்புறம் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஜிமின்ட்ட கொடுத்தா அவன் ஒன் வேர்ட்லயே விஷ் பண்ணிட்டு முடிச்சிடறான். அந்த கேம் பைத்தியமா பாரு என்னை விட சின்னதா முடிச்சிட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். எல்லாருமே விஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட போனா அவ கிம்முக்காண்டி போர்ட்ல எல்லாம் பர்த்டே விஷ் பண்ணி வரைஞ்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவகிட்ட விஷ் பண்ண சொல்லிட்டு அந்த வாயடி பொண்ணு கேமராவை காமிக்கிறா. ஹீரோயினும் அவனுக்கு விஷ் பண்ணிட்டு நம்ம இன்னுமே க்ளோஸ் ஆகணும்னு சொல்லும் போது எல்லாருமே அவளை கிண்டல் பண்ண ஹீரோயினா வெக்கப்பட்டுட்டே அங்கிருந்து ஓடி போறா. ஹீரோயினை துரத்திட்டே அந்த வாயடி பொண்ணும் ஓடி போறா. இந்த வீடியோவை பார்த்து கிம்முமே சிரிச்சிட்டு இருக்கான். இந்த வீடியோவை பண்ணலான்னு சொன்ன ஐடியா எல்லாமே ஹீரோயினோடது தான். நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல அவங்களோட கிளப் ஆக்டிவிட்டியை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. வாயடி பொண்ணும் கேம் பைத்தியமும் அவங்க ஒன்னா இருந்த டேஸ் எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இதுதான் எங்களோட ஹாப்பி டேஸ்ன்னு சொல்லி எழுதுறாங்க. ஜீமினா நான் ரொம்ப மிஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த கியூட் பொண்ணை பார்க்க அந்த கியூட் பொண்ணா சில விஷயங்கள்ல நம்ம எப்பவுமே தப்பு பண்ணிரோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறா. இங்க ஹீரோயினும் கிம்மும் ஒன்னா உட்காந்து நாங்க ரெண்டு பேருமே இருந்த மூமெண்ட் எல்லாமே ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் விட்டு ரிட்டர்ன் போறப்போ எல்லாருமே பேரா கலந்து போறாங்க. ஹீரோயினா ஹீரோவை திரும்பி பார்த்து என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா இவன் விட்டா நாளைக்கு தான் வருவான் போலன்னு சொல்லிட்டு அவளே அவன் கிட்ட வந்துட்டு அவனை குறுகுறுன்னு பார்த்து ஸ்மைல் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிம்ம ஹக் பண்ணிக்கிறா. ஃபர்ஸ்ட் அவன் ஷாக் ஆனாலும் அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே அவனும் அவளை ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அவளோட கையை நீட்ட கிம்முமே அவளோட கையை பிடிச்சிட்டு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா நடந்து போறாங்க. நெக்ஸ்ட் டே ஸ்கூல் முடிச்சு ஹீரோயின் கிம்முக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ அகைன் அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்கா. எல்லாருமே ஒருத்தரை விட ஒருத்தர் டிஃப்ரெண்டா தான் இருப்போம். இந்த மூமெண்ட் மறுபடியுமே நமக்கு கிடைக்காது. இந்த மூமெண்ட் ஆனது இன்னையோடயே முடிஞ்சு போயிடும். அதனால இந்த மூமெண்ட்டை உங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்குற அந்த ஸ்பெஷல் பர்சனோட ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டா கிம்முமே அங்க வந்து அவ பக்கத்துல உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு ஒரு வாக் போய் நம்ம போலாமான்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறா. கிம்மு எந்திரிச்சு அவனோட கையை நீட்ட ஹீரோயினும் அவனோட கைய சந்தோஷமா புடிச்சுக்கிறா. ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமா நடந்து போறாங்க. ஹீரோனோட ஸ்பெஷல் பர்சனே கிம் தான். ஒரு வழியா அவனோட லவ்வுமே அவளுக்கு கிடைச்சிடுது. இதோட இந்த ஃபிலிம் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.